இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th சாப்டர் பேஜ் அண்ட் சாப்டர் ஃபார்மேட் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலாக இது வந்து சாப்டர் டிவிஷன்ஸ் அண்ட் சப்டிவிஷன்ஸை பற்றி பார்க்குறோம். ஓகேவா? இதில் செக்ஷன்ஸும் சப்செக்ஷன்ஸும் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா ரீடர்ஸுக்கு ஈஸியாக இன்ட்ரெஸ்ட் வரும் அண்ட் ஈஸியாக ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அண்டு இது வந்துட்டு இந்த ஒரு மெத்தட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு அசைன்மெண்ட் எழுதுறதுக்கோ இல்லை ஒரு பேப்பர் சப்மிட் எக்ஸாம் எழுதுறதுக்கோ இது நெசசரி கிடையாது அப்படிங்கிறாங்க. சாப்டர் டிவிஷன்ஸும் சப்டிவிஷன்ஸும் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா நிறைய டிவிஷன்ஸ் இருந்துச்சுன்னா ஈஸியாக இதுக்குள்ளே இந்த பேராகிராஃப்குள்ளே இதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ரீடர்ஸுக்கு ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் அது. அதுக்கப்புறம் எத்தனை ஹெட்டிங்ஸ் எத்தனை கைண்ட்ஸ் ஆஃப் ஹெட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு சென்டர் ஹெட்டிங்ஸு, சைடு ஹெட்டிங்ஸு, பேராகிராஃப் ஹெட்டிங்ஸ் அப்படின்னு நிறையா இருக்குது. இது கூட சாப்டர் நம்பர் அப்படின்றதும் சாப்டர் ஹெட்டிங் அப்படிங்கிறதும் இது கூட இருக்கும், இதுவும் இருக்கும் அப்படின்றாங்க. சென்டர் ஹெட்டிங்ஸ் அப்படிங்கிறது மேஜர் டிவிஷன் அப்படின்னும் சைட் ஹெட்டிங் பேராகிராஃப் ஹெட்டிங் இதை வந்து சப்டிவிஷன் அப்படிங்கிறாங்க. இப்போ சென்டர் ஹெட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இதுதான் மேஜர் டிவிஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி சென்டர் சைடு ஹெட்டிங்ஸோ இல்லை ஒரு பேராகிராஃப்க்கு ஏற்ற மாதிரி செட்டிங்ஸோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது சப்டிவிஷன்ஸ் அப்படின்றாங்க. இது வந்துட்டு ஒரு இந்த சென்டர் ஹெட்டிங் பேராகிராஃப் ஹெட்டிங்ஸும் இந்த சென்டர் ஹெட்டிங்ஸும் மேபி அண்டர்லைன் பண்ணி இருக்கலாம், இல்லைன்னா அப்பர் கேசஸ் அண்ட் லோவர் கேசஸ், அதாவது கேபிட்டல் லெட்டர் அண்ட் ஸ்மால் லெட்டரை யூஸ் பண்ணி அதை வந்து இண்டிகேட் பண்ணணும், அந்த ஹெட்டிங்ஸை இண்டிகேட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு தெரியும் அது ஒரு ஹெட்டிங்கு, அது ஒரு சென்டென்ஸ் கிடையாது, அது ஒரு ஹெட்டிங் அப்படின்றது ஒரு அண்டர்லைன் பண்ணனா தெரியும், இல்லை கேபிட்டல் லெட்டரில் எழுதுனா தெரியும். ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் அண்ட் அடுத்த லெட்டர்லாம் ஸ்மால் லெட்டர் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு டிவிஷன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது போல தான் அப்படின்றாங்க. இப்போ நம்ம ஹெட்டிங் போடுறதுலேயே வந்துட்டு 3 லெவல்ஸ் இருக்குது. சப்ஹெட்டிங்ஸ் ஒரு சாப்டரில் நம்ம சப்ஹெட்டிங்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு 3 லெவல்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 3 சப்டிவிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும், 4 சப்டிவிஷன்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், 5 சப்டிவிஷன்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் 3 சப்டிவிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சென்டர் ஹெட்டிங் நம்ம போடுறோம். இப்போ ஒரு சாப்டர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு சாப்டர் கீழே நம்ம சென்டர் ஹெட்டிங் நம்ம எழுதணும். அது இதுதான் இந்த சாப்டரில் சொல்லப்படுது அப்படிங்கிறது தான் நம்ம சென்டர் ஹெட்டிங் யூஸ் பண்ணுவோம். அடுத்து சைடு ஹெட்டிங். இந்த சென்டர் ஹெட்டிங்கில் ஒரு விதமான நம்ம பிரிச்சுக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்டர் ஹெட்டிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்னா ஒரு ஹியூமன் பாடி அப்படின்னு நம்ம சென்டர் ஹெட்டிங் எடுத்துக்கிறோம். சைடு ஹெட்டிங் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஒரு ஆர்கன்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு சைடு ஹெட்டிங் எடுத்துக்கிறோம். அப்படின்னா பேராகிராஃப் ஹெட்டிங் என்னவா இருக்கும், இப்போ ஆர்கன்ஸ் பற்றினது தான் ஒரு பேராகிராஃபில் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ இந்த பேராகிராஃப் முழுக்க கிட்னி பற்றி இருக்குது, அடுத்த பேராகிராஃப் முழுக்க ஒரு லங்ஸ் பற்றி இருக்குது, அப்படி எழுதுவோம்ல. ஸோ இது ஒரு ஹியூமன் பாடி, இது ஒரு ஆர்கன்ஸ், அப்புறம் இது ஒரு அந்த ஆர்கனுடைய ஏதோ ஒரு பார்ட் லைக் கிட்னியாக இருக்கலாம், அந்த மாதிரி. இது வந்து இப்படி ஒரே ஒரு பேராகிராஃப் இருந்துச்சு அப்படின்னா அது 3 சப்டிவிஷன்ஸு. அடுத்து வந்து 4 சப்டிவிஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்டர் ஹெட்டிங் நம்ம யூஸ் பண்ணுவோம். சாப்டர் ஹெட்டிங் அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ சென்டர் ஹெட்டிங்கு, அடுத்து சைடு ஹெட்டிங்கு, பேராகிராஃப் ஹெட்டிங், அடுத்து ஒரு பேராகிராஃப் ஹெட்டிங். இது வந்து 4 சப்டிவிஷன்ஸ். நான் சொன்ன மாதிரி ஆர்கன்ஸில் கிட்னி, அடுத்து லங்ஸ் பற்றி அப்படி சொல்கிறது. இந்த ரெண்டு பேராகிராஃப் மட்டும் இருந்துச்சுன்னா இது 4 சப்டிவிஷன்ஸு. அடுத்து 5 சப்டிவிஷன்ஸ் அப்படின்னா அதில் வந்துட்டு 2 சைடு ஹெட்டிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆர்கன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், சைடு ஹெட்டிங்ஸ்லேயே நம்ம ஆர்கன்ஸ் எடுத்துக்கிறோம். அடுத்த சைடு ஹெட்டிங்ஸ் வந்து பாடி பார்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஆர்கன் அப்படின்னா ஒவ்வொரு நம்ம உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, லைக் ஹார்ட் ஆகட்டும், லங்ஸ் ஆகட்டும், கிட்னி ஆகட்டும், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன், இதெல்லாம் வந்துட்டு அந்த ஆர்கன்ஸ் சம்மந்தப்பட்டது. அடுத்து இது நம்ம என்ன சொல்கிறோம், அடுத்து இன்னொரு ஹெட்டிங்ஸ் நம்ம போடுறோம் அப்படின்னா ஒரு பாடி பார்ட்ஸ் மீன்ஸ் ஹேண்ட், லெக், அது மாதிரி ஷோல்டர், ஃபேஸ், அது மாதிரி நம்ம போடுறது ஒரு 2 சைடு ஹெட்டிங் யூஸ் பண்ணி அடுத்து ஒரு 2 பேராகிராஃப் இப்படி எழுதுறோம் அப்படின்னா 5 சப்டிவிஷன்ஸ். நார்மலாக 3 ஹெட்டிங் 3 டிவிஷன்ஸ்னால் அதான் 3 டிவிஷன்ஸ். 4 டிவிஷன்ஸ் அப்படின்னா 4 சப்டிவிஷன்ஸ். 5 டிவிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா 5 சப்டிவிஷன்ஸ். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சப்டிவிஷன்ஸ் அப்படின்றது மேபி சென்டர் ஹெட்டிங் மட்டும் இருக்கலாம், இல்லை சைட் ஹெட்டிங் மட்டும் போட்டு இருக்கலாம்.
நார்மலாக நம்ம ஒரு ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரி புக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, சைல்டு ஸ்டோரி புக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா வெறும் சென்டர் ஹெட்டிங் மட்டும்தான் இருக்கும். சைடு ஹெட்டிங்கை வந்துட்டு நம்ம பெரிய இன்னும் ஒரு அதிகமான லெவலுக்கு போனால் சைடு ஹெட்டிங் கூட சேர்ந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கலாம். இல்லைனா வெறும் சைடு ஹெட்டிங்கும் சென்டர் ஹெட்டிங் ரெண்டும் சேர்ந்ததும் இருக்கலாம். எப்படி வேணாலும் இந்த சப்டிவிஷன்ஸ்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்துட்டு இப்போ கிரேட்டர் நம்பர் ஆஃப் லெவல் சப்டிவிஷன்ஸ் ஆர் ரெக்வயர்ட். அந்த சப்டிவிஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு என்ன ரெக்வயர், அதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா மேபி அண்டர்லைன் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா கேபிட்டல் லெட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் இது சென்டென்ஸ் கிடையாது, ஒரு விதமான ஹெட்டிங் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒன்ஸ் மெத்தட் இப்போ வந்துட்டு ஒரு மெத்தட் இந்த ஹெட்டிங்கும் சப் ஹெட்டிங்ஸையும் நம்ம யூஸ் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா, ஒரு சாப்டர் நம்ம அதை எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய சாப்டர் இருக்கும், நம்ம அதைவே நம்ம பண்ணணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய சாப்டர் டு சாப்டர் நம்ம அதையே யூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ அடுத்து வரப்போடைய இதெல்லாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி நம்ம ஒரு ஹெட்டிங்க்கும் இன்னொரு ஹெட்டிங்க்கும் நிறைய ஹெட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஒரு ஹெட்டிங்க்கும் இன்னொரு ஹெட்டிங்க்கும் எவ்வளோ ஸ்பேஸ் நம்ம விடணும், அந்த ஹெட்டிங்க்கு அப்புறம் டெக்ஸ்ட் எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் விடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சாப்டர் ஹெட்டிங்ஸ் நம்ம பார்த்துக்கலாம், அதாவது சென்டர் ஹெட்டிங் நம்ம வச்சுக்கலாம். ஸோ சாப்டர் ஹெட்டிங்ஸ் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒரு நியூ பேஜ் தான் நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ நம்ம இங்கே பாருங்கள், முன்னத்த சாப்டரில் இதோட முடிச்சிட்டாங்க. ஸோ இங்கே வந்துட்டு கேப் விட்டாங்க. ஏன் இங்கே எழுதலை அப்படின்னா அடுத்த சாப்டர் நமக்கு வந்துட்டு வேறு நியூ பேஜில் இருக்குது அப்படின்னா அப்பாடா இது எப்படி நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபீலும் வரலாம். அப்படி இல்லைன்னா படிக்கிறவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இவ்வளோ தான் இதில் அப்படின்ட்டு இதோட முடிஞ்சு அப்படின்றது ஈஸியாக புரிய வந்துடும். அப்போது அடுத்த சாப்டர் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நியூ பேஜில் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருவேளை அந்த லாஸ்ட் பேஜ்லேயே ஒரு 2 லைன்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னாலும் கூட அதை நாம் விட்டுறணும், அந்த பேஜை ஃபுல்லாக விட்டுறணும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய பேஜில் தான் நாம் எழுதணும் அப்படின்றாங்க. ஈவன் 2 லைன்ஸ் இருந்தாலுமே கூட அப்படி பண்ணணும் அப்படின்றாங்க. அடுத்து சாப்டர் நம்பர் வந்துட்டு அந்த சாப்டர் நம்பர் இங்கே போடுறாங்க இல்லையா, அந்த சாப்டர் நம்பர் வந்துட்டு கேபிட்டல் லைக் இந்த ரோமன் நம்பர்னு சொல்லுவாங்க. இப்போ 5 அப்படின்னா வி போட்டு நம்ம போடுவோம் இல்லையா, அப்படி தான் இருக்கணும். இது வந்து தப்பு தான் அப்படின்றாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து தப்பு தான் போல். ஸோ இந்த சாப்டர் அப்படி எடுத்தோம்னா 5ன்னு போட்டிருக்கணும், 6னா வி போட்டு இப்படி 6 போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரோமன் நம்பர்ஸ் தான் இருக்கணும். அண்ட் நோ பஞ்சுவேஷன் ஹெட்டிங்ஸில், சாப்டரோட ஹெட்டிங்ஸ்லேயே ஆகட்டும் இல்லை அந்த ஹெட்டிங்லேயும் பஞ்சுவேஷன் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, இருக்கவும் இருக்காது அப்படிங்கிறாங்க. அடுத்து அந்த ஹெட்டிங் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த சாப்டர் 6 அப்படின்னு நம்ம போடுறோன்னா இதுக்கு முன்னாடி இந்த பேஜ் ஆரம்பத்துலேருந்து ஒரு 2 inches தள்ளி தான் சாப்டர் அப்படின்னு போடணும். இது இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த சாப்டர் ஹெட்டிங் எப்படி போடுறது அப்படின்னு தானே. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 2 inches தள்ளி இந்த சாப்டர் நாம் என்ன சாப்டர் எத்தனாவது சாப்டர் அப்படிங்கிறத நம்ம போடணும். இதுக்கப்புறம் இந்த சாப்டர் ஹெட்டிங் இருக்குல்ல, இந்த 6th சாப்டரில் நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படின்றது இது ஒரு டபுள் ஸ்பேஸ் தள்ளி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் சாப்டர் டைட்டில் இஸ் ஆல்சோ, இந்த சாப்டர் டைட்டில் கூட கேபிட்டலில் தான் இருக்கணும். இங்கே தப்பாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சாப்டர் டைட்டில் கூட நம்ம மற்றதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ் இதுலலாம் நம்ம எடுத்துக்கிறோன்னா இது சாப்டர் ஹெட்டிங் கூட கேபிட்டலில் தான் போட்டிருப்பாங்க, பஞ்சுவேஷன் இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் it is centered horizontal 1 double space below the chapter number. இந்த சாப்டர் நம்பர் கீழே அதை 1 double space வந்து கொடுக்கணும் அப்படின்றாங்க. அப்புறம் ஹரிசாண்டல் டைப்பில் தான் நம்ம எழுதணும். இப்போ CHAPTER அப்படி எழுதக்கூடாது, CHAPTER இப்படி தான் எழுதணும் அப்படின்றாங்க. 3 single space below the chapter title is the next heading or the first line of text. இப்போ வந்துட்டு 3 single space கொடுக்கணுமா, எதுக்கு? ஒரு சாப்டர் டைட்டில் இங்கே ஒரு சாப்டர் டைட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று இப்போ வந்துட்டு டைட்டில் சென்டர் ஹெட்டிங் கொடுத்துட்டாங்க, இதுக்கப்புறம் சாப்டர் ஹெட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் சென்டர் ஹெட்டிங் கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே வந்துட்டு ஒரு 3 ஸ்பேசஸ் கொடுத்து தான் இங்கே கொடுத்துருக்காங்களே, இதுதான் கரெக்டு அப்படின்னா இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதை இங்கே எக்ஸாம்பிள்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம 2 inch தள்ளி சாப்டர் போட்டு பாருங்கள் 5 இப்படி இருக்கணும் அப்படின்றாங்க. அடுத்து அந்த சாப்டருடைய டைட்டில் என்ன அப்படின்னு எழுதுவோம் இல்லையா,
இந்த சாப்டர் எதை பற்றி இருக்குது அப்படின்றது. ஸோ அது வந்துட்டு ஒரு டபுள் ஸ்பேஸ் கொடுத்து இருக்கணும். இதுக்கப்புறம் இதிலிருந்து சில சப்டிவிஷன்ஸ் நம்ம ஒரு சைடு ஹெட்டிங்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை சென்டர் ஹெட்டிங்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துட்டோம்னா 3 ஸ்பேஸ் விடணும். இதுக்கப்புறம் நம்ம சைடு ஹெட்டிங்கு அந்த ஹெட்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு கீழே 3 ஸ்பேஸ் விடணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் எனக்கு இதுக்கு கீழே 3 ஸ்பேஸ் தான் எதுலையுமே விட்டு பார்த்ததில்ல. இப்போ இதுலேயே பாருங்கள், இது முடிஞ்சதுக்கப்புறம் 3 ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்களா? கிடையாது. சைடு ஹெட்டிங் முடிஞ்சப்பறம் 1 ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. எப்படின்னு தெரியல, பார்ப்போம். அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இது வரைக்கும் சாப்டர் ஹெட்டிங் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து சென்டர் ஹெட்டிங் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தா, இந்த சென்டர் ஹெட்டிங் அப்படின்றது ஒரு மேஜர் சாப்டர் டிவிஷன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது ஒரு மேஜர், அந்த சாப்டருடைய ஒரு மேஜர் டிவிஷனை தான் நம்ம சென்டர் ஹெட்டிங். இப்போது இந்த சாப்டரில் இதிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வரைக்கும் இது வரைக்குமே ஒரு ஹெட்டிங் கீழே இருக்குது. அப்படி எடுத்துக்க அதுதான் சென்டர் ஹெட்டிங். இது வந்து ஒரு மேஜர் டிவிஷன் அப்படிங்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு இந்த சென்டர் ஹெட்டிங் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு சென்டர் ஹெட்டிங் மட்டும் இருக்கக்கூடாது. ஒரு சாப்டருக்கு ஒரு 2 அட்லீஸ்ட் 2 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நம்ம வந்துட்டு அதான் சென்டர் ஹெட்டிங் அப்படிங்கிறது அந்த பேஜில் சென்டராக ஹரிசாண்டலாக எழுதியிருக்கணும். அப்புறம் லோவர் கேஸ் யூஸ் பண்ணி இருக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு இனிஷியல் பார்த்தீங்களா, இந்த ஐ போட்டுட்டு அதுக்கப்புறம் இது வந்து லோவர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐ வந்துட்டு கேபிட்டல் போட்டு இது வந்து லோவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கலாம். அப்படி இல்லை அதுக்கப்புறம் நம்பர் இருக்கு இல்லையா, இப்போது அந்த சென்டர் ஹெட்டிங்க்கு இப்போ நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க 3.6 2.6 அப்படின்னு நிறைய இதில் நம்ம பார்த்துருப்போம். அது மாதிரி கூட அது ஒரு ஆப்ஷனல் தான், யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு ஆப்ஷனல் அப்படின்றாங்க. இதுக்கும் அப்படி தான் கீழேயும் சரி மேலேயும் சரி சென்டர் ஹெட்டிங்க்கு, அதாவது இதுதான் சென்டர் ஹெட்டிங் இல்லையா, இந்த சென்டர் ஹெட்டிங்க்கு மேலேயும் சரி கீழேயும் சரி 3 ஸ்பேஸ் விடணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் இங்கெல்லாம் கீழே விடல, மேலே மட்டும்தான் விட்டுருக்காங்க. எனக்கு அது தெரியல. ஸோ சைடு ஹெட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சைடு ஹெட்டிங்கை சென்டர் ஹெட்டிங்கை யூஸ் பண்ணி தான் இந்த சைடு ஹெட்டிங் நம்ம போடுறோம். சென்டர் ஹெட்டிங் இண்டிகேட் பண்ணி தான் இந்த சைடு ஹெட்டிங் இருக்குது. அந்த இண்டிகேட் சாப்டர் சப்டிவிஷன்ஸ், அந்த சாப்டருடைய சப்டிவிஷன்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த சைடு ஹெட்டிங்கு அப்படின்றாங்க. இஃப் யூஸ்டு வித்தவுட் சென்டர் ஹெட்டிங், சென்டர் ஹெட்டிங் இல்லாமல் சைடு ஹெட்டிங் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு சப்டிவிஷன். சைடு ஹெட்டிங் நான் மாற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். Side heading indicate major chapter divisions. அதான் சென்டர் ஹெட்டிங் இருந்துச்சு அப்படின்னா அந்த சைட் ஹெட்டிங்க்கு நேமு சப்டிவிஷனு. இதே வித்தவுட் சென்டர் ஹெட்டிங் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு அதான் மேஜர் சாப்டர் டிவிஷன். இப்போ சென்டர் டிவிஷனுங்கிறது ஒரு மேஜர் சாப்டர் டிவிஷன் சொல்லிட்டோம். இதில் சென்டர் ஹெட்டிங் இல்லாமல் வெறும் சைட் ஹெட்டிங் இருந்துச்சுன்னா அந்த இது ஃபுல்லாகவே வெறும் சைட் ஹெட்டிங்காகவே இருந்துச்சுன்னா அதுதான் முக்கியத்துவம், அதுதான் ஃபஸ்ட்டு மேஜரான ஒரு விஷயம், அது மேஜரான ஒரு ஹெட்டிங் இல்லையா, அதான் சொல்கிறாங்க. அடுத்து அது வந்துட்டு லெஃப்ட் மார்ஜினை ஒட்டி தான் இருக்கணும். அதுவும் அண்டர்லைன் பண்ணி இருக்கலாம். அண்டர்லைன் பண்ணி இந்த மாதிரி ஹெட்டிங் இருக்கலாம், கேபிட்டல் இருக்கலாம், இல்லாட்டி அண்டர்லைன் பண்ணி இருக்கலாம் அப்படின்றாங்க. இட் இஸ் நாட் நார்மலி நம்பர். இதில் வந்துட்டு நம்பர் போட மாட்டாங்க, சைட் ஹெட்டிங்கில் நம்பர் போட மாட்டாங்க, சென்டர் ஹெட்டிங்கில் தான் நம்பர் போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லோவர் கேஸ் வந்துட்டு அந்த இனிஷியலை இந்த இங்கே இருக்கு இல்லையா, இந்த இது தவிர இந்த இனிஷியலை தவிர மற்றெல்லாம் வந்துட்டு லோவர்லேயே எழுதலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து இதுவும் அப்படி தான். சிங்கிள் ஸ்பேஸ் செப்பரேட் த சைடு ஹெட்டிங் ஃப்ரம் த எபோ, அதாவது இதுக்கு மேலே வந்துட்டு த்ரீ சிங்கிள் ஸ்பேஸ் கொடுக்கறதான். அப்புறம் இதுக்கு கீழே ஒரு டபுள் ஸ்பேஸ் கொடுக்கறது அப்படிங்கிறாங்க. மேபி இது முடிஞ்ச அப்புறம் இல்லை, இதுதான் இப்படி தான் கொடுத்துருக்காங்க, என்னென்னு தெரியல. ஓகே, அடுத்து வந்து பேராகிராஃப் ஹெட்டிங்ஸு எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இது வந்து சப்டிவிஷனுடைய ஒரு டிவிஷன். இப்போது சப்டிவிஷன் அப்படிங்கிறது இதுதான் இல்லையா, இது சப்டிவிஷன். இது அப்படிங்கிறது இந்த டிவிஷனுடைய சப்டிவிஷன் தான் இது, அதை தான் சொல்கிறாங்க. இது வந்து நார்மலாக ஒரு பேராகிராஃப்க்கு ஒரு நார்மல் பேராகிராஃப்க்கும் இப்படி இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு அண்டர்லைன் பண்ணி இருக்கும். இட்ஸ் இண்டிகேட் ஆஸ் ஃபார் ஒரு நார்மல் பேராகிராஃப் தான் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பேராகிராஃப் ஹெட்டிங்கு. அப்புறம் இது வந்து மேபி அண்டர்லைன்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. லோவர் கேசஸ் இட் இஸ் டைப்ட் இன் லோவர் கேசஸ் என்டர் வித் அ பீரியட் அண்ட் செப்பரேட் ஃப்ரம் த டெக்ஸ்ட் எபோவ் 3 சிங்கிள் லோவர் கேஸில் தான் அவங்க வந்துட்டு எழுதியிருப்பாங்க. எப்போ போல் அந்த இனிஷியல் அப்படிங்கிறத மட்டும்
கேபிட்டல் லெட்டர், ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டர், அடுத்தலாம் ஸ்மால் லெட்டர் போட்டு 3 சிங்கிள் ஸ்பேஸ் மேலே கொடுக்கணும். அண்ட் ஸ்பேஸ் பிலோ இட் ரெஸ்ட் ஆஃப் ஒரு ஸ்பேஸ் வந்து ஏதோ ஒரு ஸ்பேஸ் அந்த மாதிரி வந்து அது கீழே கொடுத்துக்கலாம் அப்படின்றாங்க பேராகிராஃபில். அடுத்து நோட் ரீடிங் ஹெட்டிங்ஸ். நம்ம எதுக்காக ஹெட்டிங் வைக்கிறோம், இந்த இத்தனை ஹெட்டிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, எதுக்காக இந்த இத்தனை ஹெட்டிங் வைக்கிறோம் அப்படின்னா, இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் இப்போ இதெல்லாம் இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் அப்படின்றது ஒரு கேப்ஷன் தான் தவிர, இப்போ இது ஃபுல்லாக இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக இதை பற்றி தான் இருக்குது, இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக இதை பற்றி தான் இருக்குது அப்படின்றத நம்ம மைண்டில் ஏற்றுக்கிறதுக்கு தானா தவிர இது ஒரு சென்டென்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஈச் ஷுட் பி ப்ரீஃப். இது ஒவ்வொன்றும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லுது. அண்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ், இந்த பேராகிராஃபில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேட்டிவாக சொல்லுது. ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும், மேபி அந்த ஹெட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும். ஒரு கொஷின் கேட்குற மாதிரி எப்போவுமே அதோட ஹெட்டிங்ஸ் வந்து மேக்ஸிமம் இருக்காது. நியூஸ் பேப்பர்லாம் இருக்கும், ஆனால் இது வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் தான் அதிகமாக இருக்கும். ஒரு புக் எழுதுகிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு புக், ஸ்டோரி புக்கில் எதாக இருந்தாலும் மெயினாக ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஹெட்டிங் ஷுட் நாட் பி எசென்ஷியல் ஃபார் கண்டினியூட்டி. ஹெட்டிங்ஸ் அப்படிங்கிறது அதோட கண்டினியூட்டி அப்படின்றது கிடையாது. நாட் பி எசென்ஷியல் ஃபார் கண்டினியூட்டி அப்படின்னு கிடையாது. இதுனா இதோட முடிஞ்சு அதுக்கடுத்து வேறு ஹெட்டிங் அப்படின்னா அந்த சாப்டருடைய வேறு ஏதோ ஒரு இதுக்குள்ளே போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. குட் டெஸ்ட். இப்போ வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், இப்போ ஹெட்டிங் இல்லாமல் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அது படிக்கிறதுக்கு கிளியராக இருக்காது. இதே ஹெட்டிங்கோடு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இதில் இந்த விஷயம் தான் சொல்ல வராங்க, அதுக்கப்புறம் அடுத்த விஷயத்துக்கு நம்ம போயிடுறோம், அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்த விஷயத்துக்கு நம்ம போயிடும் அப்படிங்கிறது ஈஸியாக புரியும் அப்படின்றாங்க. ஸ்பேசிங், ஓகேவா, அந்த 6th சாப்டரில் நெக்ஸ்ட் பேஜ் திரும்பினா ஸ்பேசிங் வரும். ஸோ ஸ்பேசிங் நம்ம எப்படி கொடுக்கணும், ஒரு டெக்ஸ்ட், ஒரு பாடி ஆஃப் டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு நார்மலாக டபுள் ஸ்பேஸ் கொடுத்து நம்ம ஆரம்பிப்போம். ஏன்னா ஒரு ஸ்டார்டிங் எழுதுவோம்ல ஒரு சென்டென்ஸ், அதுக்கு வந்து டபுள் ஸ்பேஸ் அந்த மாதிரி விட்டு தான் எழுதுவோம். அப்படி எழுதுவோம். இல்லாட்டி 1.5 ஸ்பேஸை கூட, ஒரு ஸ்பேஸ் இல்லாட்டி 1.5 டபுள் ஸ்பேஸ் இல்லாட்டி 1.5 ஸ்பேஸ் மட்டும் போதும் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டெக்ஸ்ட்டுக்கே நீ எழுதணும் அப்படின்னாலுமே 1 to 1.5 ஸ்பேஸ் நம்ம ரைட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொட்டேஷனுக்கு வேணும், ஃபுட் நோட்ஸ்க்கு வேணும், டேபிள் போடணும், ஃபிகர்ஸ் ட்ரா பண்ணணும், அப்பெண்டிக்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி சில விஷயத்துக்குலாம் உனக்கு குறிப்பிட்ட இந்த ஸ்பேஸ் போதும் அப்படின்ற மாதிரி இருக்காது இல்லையா, இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு ரூல் வந்து ஒரு கன்ஃபார்மாக கிடையாது. 1 ஸ்பேஸ் எதுக்கு நீ எடுத்துனாலும் 1 தான் இருக்கணும், 1.5 தான் இருக்கணும்னு இல்லை. சில ரெக்குவயர்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பேஸிங் நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்றாங்க. அடுத்து பேஜினேஷன் அப்படிங்கிறது ஒரு அசைன்மெண்ட்லேயோ இல்லை ஒரு தீசிஸ்லேயோ நம்ம நம்பர் வந்து கண்டிப்பாக இருக்கும். எந்த ஒரு புக் எடுத்துட்டோம்னாலுமே நம்பர் அப்படிங்கிறது கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. அண்ட் எந்த ஒரு புக்லேயுமே ஒரு சில எல்லா பேஜஸ்லேயும் பேஜ் நம்பர் போட்டிருப்பாங்க அப்படின்றது அவசியம் கிடையாது. சில பேஜஸ்லாம் பேஜ் நம்பர் போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடி இந்த புக்குடைய முன்னாடி பக்கம் இருக்கு இல்லையா, அதில் பேஜ் நம்பர் போட்டிருப்பாங்களா, மாட்டாங்க. புக்கோட பின்னாடி பக்கம் போட்டிருப்பாங்களா, மாட்டாங்க. புக்கை என்னதான் ஃபர்ஸ்ட் பேஜ் திருப்பி எழுதினாலும் மறுபடியும் அந்த புக்குடைய நேம் போட்டிருப்பாங்கல்ல, போட்டு கீழே எந்த ஆத்தர்னு போட்டிருப்பாங்க, அதுக்கெல்லாம் பேஜ் நம்பர் போட்டிருக்க மாட்டாங்க. அடுத்து வந்துட்டு ஸ்மால் ரோமன் நியூமரல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பிக் ரோமன் நியூமரல்ஸ் அப்படின்னா 5 வி போடுவோம், அதுதான் அந்த ஒரு நியூமரல்ஸு. இது வந்துட்டு ஸ்மால் ரோமன் நியூமரல்ஸ் அப்படின்னா ஐ போடுவோம், அப்புறம் 2 ஐ போடா 2 அப்படிம்போம், 3 ஐ போடா 3 அப்படிம்போம், அப்படி போடுறோம்ல, அதெல்லாம் ஸ்மால் ரோமன் நியூமரல்ஸு. இதை எங்கே போடுவாங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் முன்னாடி சம்மரைஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை இந்த புக்கில் இதுதான் சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை அந்த பைபிளிக்கல் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் சொல்லியிருப்பாங்க, அவங்கள பற்றி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அங்கேயெல்லாம் போடும் பொழுது இந்த ஐ போட்டு ஸ்மால் நியூமரல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. எப்போ அந்த டைட்டில் பேஜ் ஆரம்பிக்குதோ, அந்த புக்கோடைய மெயினான டைட்டில் பேஜ் ஆரம்பிக்குதோ அப்போதுலேருந்து தான் 1 2 3 அப்படின்ற பேஜ் நம்பர் போட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போவே அந்த ஸ்மால் ரோமன் நியூமரல்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதிலிருந்து 1 2 3 போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றாங்க. இந்த பேஜ் நம்பர் எங்கே போடணும் அப்படின்னா, நார்மலாக பாட்டம் ஆஃப் த பேஜ் நம்ம போடுவோம். இந்த பேஜ் நம்பரில் எந்த ஒரு பஞ்சுவேஷனும் இருக்கக்கூடாது, சென்டர் பண்ணி இருக்கக்கூடாது. இந்த பொசிஷன் எங்கே இருக்கணும் அப்படின்னா, 1 இன்ச் அந்த பாட்டம்லேருந்து 1 இன்ச்சு தள்ளி தான் இருக்கணும் அப்படின்றாங்க.
அடுத்து வந்துட்டு அதான் சில இடங்கள்லாம் போட்டிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ சாப்டர் 1 வர வரைக்கும் போட்டிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. எங்கெங்கே பைப்ளியோகிராஃபி, அப்பெண்டிக்ஸஸு இந்த மாதிரி பேஜ் ஆஃப் டேபிள்ஸ், அதாவது கான்டெக்ட்ஸ் போடுவோம் இல்லையா, அது ஃபிகர்ஸு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பேஜ் நம்பர் 1 2 3ன்னு போட மாட்டாங்க. லைக் ஐ 2 ஐ இப்படி போடுறோம்ல, ஸ்மால் ரோமன் நியூமரல்ஸ் அதை தான் போடுவாங்க அப்படிங்கிறாங்க. இது ரைட் ஹேண்டோடைய கார்னரில் இருக்கும். எந்த ஒரு பஞ்சுவேஷன், அதாவது திருப்ப சொல்கிறாங்க, எந்த ஒரு பஞ்சுவேஷனும் இருக்காது அப்படிங்கிறாங்க. 1 inch ஃப்ரம் த டாப் அண்ட் 1 inch இன் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் எட்ஜ். டாப்லேருந்து 1 inch இருக்கணும். அட் த சேம் டைம் ரொம்ப ரைட் எட்ஜோடைய ரொம்ப எட்ஜுக்கு போயிடக்கூடாது. அதுலேருந்து 1 inch தள்ளி தான் அந்த பேஜ் நம்பரை நம்ம மார்க் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பேராகிராஃப் இன்டென்டேஷன் நம்ம எதுக்காக பேராகிராஃப் இன்டென்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஐ மீன் இட் இஸ் ரெக்கமெண்டட் தட் ஈச் பேராகிராஃப் பி இன்டென்டட் 5 ஸ்பேசஸ். ஒவ்வொரு பேராகிராஃப்க்கும் 5 ஸ்பேசஸ் விடணும் அப்படிங்கிறாங்க ஃபார் இன்டென்டேஷன் ஆஃப் கொட்டேஷனுக்கு சி பேஜஸ். என்னமோ சொல்கிறாங்க, கொட்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 36 பேஜ்லேருந்து 63 பேஜ்லேருந்து 64 பேஜ் வரைக்கும் இந்த இடத்துல ஷேக்ஸ்பியர் அதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு போடுறதுக்கெல்லாம் வந்துட்டு ஸ்பேஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்பேஸ் விட்டுருக்கலாம், அது ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி விட்டுருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது நான் உனக்கு மார்ஜின் அனுப்புகிறேன்.